ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மிக்சட் வெஜ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மிக்சட் வெஜ் கூட்டுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது 100 கிராம் சிறுபருப்பை வந்து களைஞ்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஒவ்வொரு காய்களாக சேர்த்துடலாம். அவரைக்காய், கோவக்காய், சுரக்காய், கேரட், முள்ளங்கி, கோஸ், பீன்ஸ், அவரைக்கொட்டை, கொத்தவரங்காய், காலிஃப்ளவர், கடைசியாக கத்திரிக்காவை நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுருங்க. ஒரு பூண்டு சேர்த்துடலாம். மிளகாய் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை வந்து நம்ம நறுக்கி இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் விடலாம். இப்போ விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காய்கறிகள் எல்லாமே வெந்திருக்கு. இதை அப்படியே கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இந்த வெஜ் கூட்டுக்குன்னு நீங்கள் தனியாக காய்கறிகள் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் ஒவ்வொரு காய்கறிகளாக எடுத்து வச்சுருக்கிறத கூட நம்ம கடைசியாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு வெஜ் கூட்டு பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இப்போ இது பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க காய்கறி கலவையை இதோடு சேர்த்துடலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய மிக்சட் வெஜ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த மிக்சட் வெஜ் கூட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.